மாக்கானி அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் தான் ஒரு சிறந்த தலைவர் என்பதை காட்டுவதான ஒரு அறிகுறியாக, அதாவது எந்த நேரமும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்கின்ற பொழுது தனது ஆளுமை எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக அல்லது முன்னெடுப்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை நிச்சயமாகவே அவரது ராஜதந்திர பார்வைகள் தொடர்பான பல பதிவுகளை அல்லது பல பயப்பிராந்தியங்களை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறலாம். அவருடைய மொழி நடையானது மிகவும் ஒரு ஆளுமை மிக்கதாகவும், அதாவது பிரெஞ்சு அதிபருடன் தோளுக்கு மேல் கை போட்டு நின்று கதைக்கக்கூடிய அளவிற்கு அவரது மொழி ஆளுமை என்பது அந்நியப்பட்டதாகவும் அல்லது அடுத்தவர்களால் ஏற்கப்படுவதாகவும் இருந்திருந்தது. அதே போல இந்த தேர்தல் உடனடியாக அறிவிக்கப்பட்டால் அல்லது இவ்வாறான அமெரிக்காவின் கருத்து குரல்கள் மறுதளிக்காமல் தொடர்ச்சியாக வந்தால் மக்களுடைய ஆதரவு என்பது லிபரல் பக்கம் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அமெரிக்காவிற்கு உக்ரைன் மீது அக்கறை இருக்கின்றது என்பது புட்டினுக்கு தெளிவாக தெரிந்த நிலையில் புட்டின் இவ்வாறான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகளிலும் மற்றும் பிரசன்னத்திலும் எவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு பிறகான பிரசன்னத்தில் உக்ரைனில் நடவடிக்கைகள் இருக்க போகின்றன என்பதில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றார். எனவே புட்டின் அவர்கள் தான் விரும்பியதை செய்வதற்கான ஒரு கதவை டொனால்ட் ட்ரம்ப் திறந்து விட்டிருக்கின்றார். அவர் அதனை தாராளமாக பாவிக்கின்றார். அதுதான் உண்மை. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு பயணத்தை மேற்கொண்டு நுனாவேட்டுக்கு சென்றிருந்து நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். கனடாவினுடைய அதிரடி நடவடிக்கைகள் குறித்த தகவல்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக வடக்கை அபிவிருத்தி செய்வதற்கான பல்வேறு திட்டங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய ரேடார் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த கட்டமைப்பு என்பது விரிவுபடுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டதோடு அது குறித்த ஒப்பந்தமும் காய்ச்சாத்திட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த விடயமானது ஆர்டிக் பிரதேசத்தை கனடா தொடர்ந்தும் சிறப்பாக செயல்படுத்தும் என்பதனை வெளிப்படுத்தி இருக்கின்ற அவர் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் அல்லது இப்போது அவர்கள் அறிவித்து வருகின்ற செய்திகள் என்பன கசப்பான விடயங்களாக மாறியிருக்கின்ற சூழலில் குறிப்பாக ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய பிரசன்னம் குறித்தும் தாங்கள் அவதானம் செலுத்துவதாகவும் இந்த ரேடார் கண்காணிப்பினூடாக இந்த நாடுகளை கட்டுப்படுத்த முனைவதாகவும் கனடா அறிவித்திருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த விடயமானது கனடாவினுடைய நேச நாடுகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் மாக்கானி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது குறித்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதோடு தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடா குறித்த அரசியல் தகவல்களையும் வெளியிட்டு வருகின்றார். அது குறித்தும் பேசுவோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. சுரேஷ், புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கனேடிய பிரதமருடைய பிரித்தானிய பிரான்ஸ் பயணம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது? அத்தோடு அவர் நேரடியாகவே இந்த பயணத்தினுடைய வழியில் நுனாவேட்டுக்கும் சென்றிருக்கின்றார். அங்கே பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். ஆஸ்திரேலியாவினுடனான இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு மேம்படுத்தல் திட்டம் என்பது என்ன செய்தியை உலகுக்கு சொல்லுகிறது? மாக்கானி அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் தான் ஒரு சிறந்த தலைவர் என்பதை காட்டுவதான ஒரு அறிகுறியாக, அதாவது எந்த நேரமும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்கின்ற பொழுது தனது ஆளுமை எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக அல்லது முன்னெடுப்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை நிச்சயமாகவே அவரது ராஜதந்திர பார்வைகள் தொடர்பான பல பதிவுகளை அல்லது பல பயப்பிராந்தியங்களை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறலாம். ராம், இங்கே நாங்கள் குறிப்பாக பார்த்தால் அவருடைய மொழி நடையானது மிகவும் ஒரு ஆளுமை மிக்கதாகவும், அதாவது பிரெஞ்சு அதிபருடன் தோளுக்கு மேல் கை போட்டு நின்று கதைக்கக்கூடிய அளவிற்கு அவரது மொழி ஆளுமை என்பது அந்நியப்பட்டதாகவும் அல்லது அடுத்தவர்களால் ஏற்கப்படுவதாகவும் இருந்திருந்தது. அதே போல அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் கூட மிக மிக ஆளுமை உள்ளவையாக இருந்திருந்தன. குறிப்பாக அவர் இந்த அமெரிக்காவை பற்றிய கேள்விகளை பல பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்த பொழுதும் அவர் கனடா என்பது இறையாண்மை உள்ள தேசம், கனடாவிற்கு எவ்வாறு
செயற்பட வேண்டும் என்று என்ற விடயத்தில் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் மற்றும் அவர்களுடைய ஆலோசனைகளும் இருக்கின்றன. எனவே நாங்கள் எங்களுடைய விடயத்தை பார்ப்போம். நாங்கள் பேசுவதற்கு முதல் இந்த 51வது மாகாணம் எனப்படுகின்ற இந்த விஷம கருத்து பயிர்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். இவையெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை என்ற போன்ற பல கருத்தியல்களையும் கனடாவின் சார்பில், அதாவது ஒரு புறம்தள்ளல் அல்லது ஒரு கோபமூட்டல் சார்ந்ததாக அல்லாமல் மத்திய தரப்பை ஒரு பிராந்தியத்திற்குள் கொண்டு வருவதாக, அதன் வெளிப்பாடுகளை நாங்கள் உடனடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் மற்றும் இந்த விடயம், அதாவது நேட்டோவில் அங்கத்துவம் கொண்டுள்ள கனடாவும் அமெரிக்காவும் இந்த விடயத்தில் பாரதூரமாக செல்லும் என்று தான் கருதவில்லை என்றும், ஏனென்றால் நேட்டோவின் அதாவது அவர்களுடைய யாப்பு அதனை கட்டுப்படுத்துவதற்கு, குறிப்பாக இந்த அதிகாரம் 5 அதன்படி பார்த்தால் ஒருவர் தாக்கப்பட்டால் அனைவர் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டதான ஒரு வரையறை இருக்கின்றது. எனவே ட்ரம்ப் அவர்களால் இவ்வாறான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட முடியாது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கின்றார். என்றால் நேட்டோவின் தத்துவங்கள் எங்களை, அதாவது 2 நாடுகளையும் பெரிய தூரத்திற்கு செல்ல விடாது, இடைவெளியை ஏற்படுத்த விடாது என்று. எனவே இவை போன்ற கருத்துக்கள் எல்லாம் ட்ரம்பை உடனடியாகவே ஒரு பயப்பிராந்தியத்திற்குள் உட்படுத்தி இருக்கின்றது என்றால் அவர் கருத்து கூறியிருக்கின்றார், லிபரல் வந்தால் தன்னால் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியும், ஆனால் பொலிவியர் வந்தால் தங்களால் அப்படி பணியாற்ற முடியாது. இது மக்களை இந்த முனைப்பில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த கருத்து கூறல் என்பது மாகாணியின் பயணத்தின் ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் எடுக்கிறோம். சரி, இந்த பாதுகாப்பு கட்டமைப்பில் ஆஸ்திரேலியாவினுடைய தலையீடு இருக்கின்றது. இது ஒப்பந்தம் சாத்தியமாக இருக்கின்றது. ஆகவே ஆர்டிக்கை கையகப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் அல்லது ரோந்து நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளை ஏற்கனவே எச்சரித்திருக்கின்ற துணியில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. இனிமேல் அவ்வாறு இந்த கனடாவினுடைய பிராந்தியத்துக்குள் தலையிடுகின்ற நாடுகள் தொடர்பான கண்காணிப்பு அதிகரிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு, நேச நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் இதற்கு வரவேற்பும் தெரிவித்திருக்கின்றன. இந்த பாதுகாப்பு தேவை என்பது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது? இது முக்கியமானது நேச நாடுகளின் கருத்தியலால் தான். இதில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் அமெரிக்காவை குறிப்பிடாமல் நேரடியாகவே சொல்லி நிற்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அமெரிக்கா என்பது ஒரு துணை நாடு, இணை நாடாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த விவகாரத்தில். எனவே அவர்களை இவர்கள் முன்னிறுத்தாமல் இவ்வாறு செய்வது என்பது நிச்சயமாக இந்த சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கான ஒரு அதாவது விழிப்புணர்வாக இருந்தாலும், இதன் முழு முயற்சியும் ஆர்டிக் பிரதேசம் குறித்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அக்கறை, கருத்து மற்றும் அங்கே உள்ள கனிம வளங்கள். நீங்கள் பார்த்தீர்களானால் ஆர்டிக்கு இப்பொழுது மாக்காணி போனது போல முதல் ஜஸ்டின் ட்ரூடோ, பொலிவியர் போயிருந்து அங்கே இது குறித்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். முகாம் அமைப்பேன் என்று பொலிவியை கூறியிருக்கின்றார். அதே போல ஜஸ்டின் ட்ரூடோ இதற்கான பல பில்லியன் டாலர்கள் ஒதுக்கி இருந்தார். இந்த நிலையில் $6 பில்லியன் சுமார் அங்கே அந்த ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியாவுடன் கனடா கருத்து கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் லிபரலினுடைய செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலை என்பது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதாவது இந்த தேர்தல் உடனடியாக அறிவிக்கப்பட்டால் அல்லது இவ்வாறான அமெரிக்காவின் கருத்து கூறல்கள் மறுதளிக்காமல் தொடர்ச்சியாக வந்தால் மக்களுடைய ஆதரவு என்பது லிபரல் பக்கம் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனைத்தான் நாங்கள் குறிப்பிட்டது போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட இந்த லிபரல் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விரும்புகின்ற துணியிலாக பொலிவியர் வந்தால் தன்னால் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது, ஆனால் லிபரல் வந்தால் ஈடுபட முடியும் என்கின்ற கருத்தியலை கொண்டு வந்து இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முனைப்புகளை மேற்கொள்கின்றார். இது உண்மையிலேயே இவர்கள் தேர்தலை எப்போது அறிவிக்க என்பது இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களா, கொண்டு வருகின்ற திட்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக மக்கள் மயப்படுத்தப்பட்டவையாக அல்லது கனடாவின் நலன் சார்ந்தவையாக அல்லது கனடாவின் பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடியவையாக. இப்பொழுது அதாவது
வந்து இந்த ரேடர் ஆஸ்திரேலியாவுடன் ஏற்படுத்தப்பட்ட ரேடர் உடன்படிக்கையாக இருக்கட்டும், அல்லது இங்கிலாந்து மற்றும் பிரான்சுடன் ஏற்படுத்தப்பட்ட வர்த்தக உறவுகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் கனடாவை இஷ்டப்படுத்துகின்ற நிலைமையில் இருக்கின்றபடியால் இந்த நிலைமை தொடரும் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த கனடா தொடர்பான பல கருத்தியல்களையும் தற்பொழுது அமெரிக்க ராஜதந்திரிகள் வெளியிட்டு வருகின்றார்கள். இப்பொழுது காஷ்மீர் அவர்கள் கூறிய கருத்தை கூட நாங்கள் இங்கு குறிப்பிடலாம். கூறுங்கள். இவ்வாறான கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வெளிவருகின்ற நிலையில் கனடாவில் இப்பொழுது இந்த வரி விதிப்பு தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பொருளாதார ரீதியில் மாகாணே தலைமையிலான நிர்வாக குழு எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும், அந்த சூழ்நிலை என்பது இப்பொழுது நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா, அல்லது வரி விதித்தால் அதனை எதிர்கொள்வதற்கு கனடா தயாராக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இல்லை, இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி விதிக்கப்பட போகின்ற என்பது பல நாடுகளை சார்ந்ததாக இருக்கின்ற பொழுதும் இது கனடா சார்ந்ததாக மாத்திரமில்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் இது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை இனி வரும் ஒரு வாரத்திற்கு நாங்கள் அறியலாம். இது உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுமா, இதன் பாதிப்புகள் அனைத்து நாடுகளுக்கும் ஏற்படுமா, மற்றும் கனடாவிற்கான தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பனவெல்லாம் தெரிய வரும். ஆனால் கனடா அதனை ஒரு விளையாட்டாக அல்லது ஒரு எச்சரிக்கையாக எடுத்து அந்த அதாவது நடவடிக்கைகள் மூலம் தன்னை தயார்படுத்தி வருகின்றது இதை எதிர்கொள்வதற்கு. எனவே கனடா தயார் நிலையில் இருக்கும். அது குறித்த அறிவிப்புகளை கனடிய மக்களுக்கு அவர்கள் விடுவிப்பார்கள். சரி, இப்பொழுது ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் என்பது சாத்தியமற்று போயிருப்பதை வருகின்ற செய்திகள் காட்டுகின்றன. காரணம், மேற்குலக நாடுகள் தொடர்ந்து யுக்ரைனுக்கான உதவிகளை செய்கின்ற பொழுது ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு செல்ல முடியாது என்ற ஒரு விடயத்தை புட்டின் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நடத்துவதில்லை என்று ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு உறுதியை வழங்கினாலும் அது கூட சாத்தியமாகாத நிலையில் சில மணி நேரத்திலேயே அதுவும் மீறப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா மீதான அழுத்தம் என்பது அதிகரித்திருப்பதை இது எடுத்து காட்டுகிறதா? அமெரிக்காவிற்கு உக்ரைன் மீது அக்கறை இருக்கின்றது என்பது புட்டினுக்கு தெளிவாக தெரிந்த நிலையில் புட்டின் இவ்வாறான அதாவது வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகளிலும் மற்றும் பிரசன்னத்திலும் எவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு பிறகான பிரசன்னத்தில் உக்ரைனில் நடவடிக்கைகள் இருக்க போகின்றன என்பதில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றார். எனவே புட்டின் அவர்கள் தான் விரும்பியதை செய்வதற்கான ஒரு கதவை டொனால்ட் ட்ரம்ப் திறந்து விட்டிருக்கின்றார். அவர் அதனை தாராளமாக பாவிக்கின்றார். அதுதான் உண்மை. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ். நாங்கள் மீண்டும் விரிவாக பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.